கடவுளையே ஏமாத்தணும் யாருன்னா மோடி தான். ராமருக்கு பேரை சொன்னா ஓட்டு கிடைக்காது, ஆனா ராமர் மாதிரி நடிச்சாரு பாத்தீங்களா, அவரை வச்சாவது வாக்கு வாங்கலாமான்னு சொல்லிட்டு மோடி அங்க அவர் நிறுத்திருக்கிறார். 25 பேர்ல 23 பேர் பாஜக கட்சிக்கு போன பிறகு அவர்கள் வழக்கு எல்லாம் நிலுவையில இல்லாம ஆக்கிட்டாங்க. விடுதலை அடைந்த இந்த 75 ஆண்டுகால இந்தியாவில் இப்படிப்பட்ட முறைகேடான அரசாங்கம் இதுவரைக்கும் ஆட்சியில் இல்லை. பிஜேபியில் வந்தா அகிஸ்லாம் நல்லவன் ஆயிடும். அப்படியா? இங்க தமிழ்நாட்டில் திரும்பி அண்ணாமலை ஐபிஎஸ் அவருடைய கட்சியில மட்டும் 2000க்கு மேற்பட்ட ஆட்கள் எல்லாம் குற்றவாளிகள். ரோட்ல போற ரவுடினா சேவன் மாமூல் வாங்குவான், அவனால மிரட்டி மாமூல் வாங்குவான். பிஜேபி கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக மருந்து கம்பெனிகளை மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறார். நண்பர்களே, மருந்து கம்பெனிகள் மற்றும் 432 கோடி ரூபாய் பிஜேபிக்கு லஞ்சமா கொடுத்திருக்காரு. உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளை கூப்பிட்டு தலையில கொட்டு அமைச்சிருக்கு. மோடி வரும்போது சொன்னார் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் சொன்னார். 10 வருஷம் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாரு. இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் ஆபீஸ், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், எல்லா இடத்துக்கும் போங்க, ரயில்வே ஸ்டேஷன் போங்க, போஸ்ட் ஆபீஸ் போங்க, எல்லாத்துலயும் இந்திக்காரர்கள் தான். ஐடி துறையில ஏஜிஎஸ் ஆபீஸ்ல, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒருவர் கூட கிடையாது. எல்லாமே இந்தி படித்த இந்தி மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இங்க பயன்படுத்த. இந்தியா முழுக்க எதிர்ப்பலை உருவானா அரவிந்த் கெஜ்ரிவால் போய் கைது பண்றாங்க. इस देश को ये मेरा गारंटी, इस देश को ये मेरा गारंटी, इस देश को ये मेरा போதுமே உங்க கேரண்டி. கேரண்டி வாரண்டிகளை இனியே நம்ப போறீங்களா? சிந்தித்து வாக்களியுங்க. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். மிக முக்கியமான ஒரு தேர்தலை நம்முடைய நாடு சந்திக்க போகின்றது. நண்பர்களே, மோடி அவர்கள் நாடு முழுக்க மிக பெரும் தோல்வியை சந்திக்க போகிறார். ஆனால் என்ன சொல்றோம்னா, தமிழ்நாட்டில் மோடி வர முடியாது, ஆனால் வடநாட்டில் மோடி வந்துருவார்ன்ற மாதிரியான ஒரு இமேஜை இன்னைக்கு கட்டமைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இந்திய நாடு முழுக்க மோடிக்கு எதிரான அலை மிக வலுவாக இருக்கிறது. மோடி யார் சொன்னா மக்களை எல்லாம் ஏமாத்திருக்காரு. இப்ப என்னன்னா ராமரையே கடவுளையே ஏமாத்தணும் யாருன்னா மோடி தான். இப்போ அயோத்தியில் ராமர் கோயில் அவசர அவசரமா கட்டினாங்க. கட்டினா முடிச்சாங்க, ராமர் பக்தர்லாம் ஓட்டு போட்டுருவாங்க சொல்லிட்டு அந்த அடிப்படையில் ஒரு கோவில் உருவாக்கினார், கட்டினார், திறந்தாங்க. ஆனால் இப்போது எந்த மக்களும் இவர் ராமருக்காக கோவில் கட்டல, அரசியலுக்காக கட்டுறான்றது தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உத்தரப்பிரதேச மக்களும் புரிந்து விட்டார்கள். விளைவு என்னன்னா, இப்ப அந்த தொகுதியில் யார் தெரியுமா வேட்பாளர் நிக்க வச்சிருக்காங்க? ஒவ்வொரு கட்சியில ஒவ்வொரு வேலை செய்யக்கூடிய ஆளை வச்சு நிற்பாங்க. இப்போ அவர் அங்கே அயோத்தியில் அங்கே யார் வேட்பாளர் யாருன்னா, நம்மளாம் குழந்தையா இருக்கும்போது டிவியில் நாடகம் பார்த்துருப்போம், ராமாயண நாடகம். அந்த ராமாயண நாடகத்தை ராமரா நடிச்சார் பார்த்தீங்களா, அவருக்கு இப்போ 80 வயசு தாத்தாவாயிட்டாரு. அவரை கூட்டு அவங்க நிற்கிறாங்க. எங்க ராமருக்கு பேரை சொன்னா ஓட்டு கிடைக்காது, ஆனா ராமர் மாதிரி நடிச்சாரு பாத்தீங்களா, அவரை வச்சாவது வாக்கு வாங்கலாமான்னு சொல்லிட்டு மோடி அங்க அவர் நிறுத்திருக்கிறார். அப்போ மோடியினுடைய செயல்பாடு என்னால் ராமரையே ஏமாற்றக்கூடியவர் யார் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி, மோடி அரசாங்கம், மோடி. எனவே இன்றைக்கு நாடு முழுக்க என்னவென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிர்ப்பான அலை உருவாகி இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆங்கில பத்திரிகை வெளியிட்டிருக்கிறார்கள், எவ்வளவு மோடி அவர்கள் எவ்வளவு ஊழல்ல கடை தேர்தல் பார்த்தோம் நேர்மையற்றவா இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த பத்திரிகை என்னன்னு சொன்னா, பிஜேபி கட்சியில சேர்ந்துட்டா யார் யார் பேர்ல வழக்கு எடுத்திருக்காங்க. 25 அரசியல்வாதிகள் இந்தியாவில் 25 பேர் எடுத்து போடுறாங்க. 25 பேர்ல 23 பேர் பிஜேபி கட்சியில போய் சேர்றாங்க. சேர்ந்த உடனே அந்த 23 பேர்ல 3 பேர் மேல இருந்த எல்லா கேஸும் நீக்கிட்டாங்க. 20 பேர் மேல எந்த வழக்கும் இப்ப நிலுவை இல்லாம அமைதியாக்கிட்டாங்க. 25 பேர்ல 23 பேர் பாஜக கட்சிக்கு போன பிறகு அவர்கள் வழக்கு எல்லாம் நிலுவையில இல்லாம ஆக்கிட்டாங்க. யார் செய்திருக்காரு? மோடி செய்திருக்கார். நம்ம முரசொலி பத்திரிகையிலயோ தீக்கதிர் பத்திரிகையில சொல்லல, இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழ் ஒவ்வொருத்தனுடைய பேரும் போட்டு அந்த ஆள் மேல என்னென்ன கேஸ் இருந்தது, இந்த கேஸ் எல்லாம் பிஜேபி கட்சிக்கு போன உடனே எப்படி நீக்கி விட்டார் என்று ஆதாரப்பூர்வமாக சொல்கிறார்கள். நண்பர்களே, விடுதலை அடைந்த இந்த 75 ஆண்டுகால இந்தியாவில் இப்படிப்பட்ட முறைகேடான அரசாங்கம் இதுவரைக்கும் ஆட்சியில் இல்லை. மிக மிக முறைகேடான அரசாங்கம் எதுன்னா பாஜக அரசாங்கம். பிஜேபியில் வந்தா அகிஸ்லாம் நல்லவன் ஆயிடும். அப்படியா? இங்க தமிழ்நாட்டில் திரும்பி அண்ணாமலை ஐபிஎஸ் அவருடைய கட்சியில மட்டும் 2000க்கு மேற்பட்ட ஆட்கள் எல்லாம் குற்றவாளிகள்.
சென்னை மாநகரத்தில் இருக்க பிஜேபி கட்சியினுடைய தலைவரே சொல்ல முடியும் யார் யார் பேர்ல என்னென்ன விதமான மோசடி கேஸ் இருக்கு. எல்லா வழக்குகளை வைத்திருக்கிற கிரிமினல்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடமாக பாஜக மாறிக்கிறது. எனவே தான் நாம் சொல்கிறோம், நம்முடைய பகுதி அமைதியாக இருக்க வேண்டும், சமூக சூழல் அமைதியாக இருக்க வேண்டும். அதற்கு இடையூறு யார் என்றால் பிஜேபி கட்சி நேர்மையற்ற கட்சியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல நண்பர்களே, அவர்கள் முழுக்க முழுக்க என்ன செய்யறான்னு சொன்னால் மிரட்டி பணம் படிக்கிறார்கள். ரோட்ல போகிற ரவுடி என்ன செய்வான், மாமூல் வாங்குவான், அவனால மிரட்டி மாமூல் வாங்குவான். பிஜேபி கட்சி தேர்தல் பத்திரம் மூலமாக எனக்கு நீ பணம் தரலன்னா உன் மேல உனக்கு ஈடி அனுப்புவாங்க. ஈடி ரைடு போன உடனே 300 கோடி ரூபாய் அக்கவுண்ட்ல போடுறாங்க, கேஸ் நின்று போயிடுது. இப்படி தொழில் நிறுவனங்கள் மட்டுமல்ல, மருந்து கம்பெனிகளை மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறார். நண்பர்களே, உங்களுக்கு தெரியும் கொரோனா காலத்தில் ரெமிடேசர் இன்ஜெக்ஷன் எவ்வளவு பேர் நம்ம தேடணும், உயிர் பாதுகாக்க மருந்து. அந்த ரெமிடேசர் மருந்து வந்து தரமற்ற மருந்து என மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மருந்து நிறுவனம் சொல்லுது. ஆனால் அந்த நிறுவனத்தின் மீது இதுவரைக்கும் பிஜேபி நடவடிக்கை எடுக்கல. ஏனென்று சொன்னால் மருந்து கம்பெனி மற்றும் 432 கோடி ரூபாய் பிஜேபிக்கு லஞ்சமா கொடுத்திருக்காரு. நீங்க தோலுக்கு போடக்கூடிய மருந்து, கண்ணுக்கு போடக்கூடிய மருந்து, பிபி மாத்திரை, இந்த 3 மருந்துகளும் தரமற்ற மருந்து என யார் சொன்னா? அமெரிக்கா சொல்லிருக்கிறது, WHO உலக சுகாதார நிறுவனம் சொல்லிருக்கிறது. ஆனால் எந்த நடவடிக்கை எடுக்கலையே. சாதாரண ஏழைப்பாழைக்கு பயன்படுத்துற மருந்திலே பார்த்தீங்கன்னா பணம் வாங்கி ஏமாத்தின கூட்டம். அதை விட கொடுமை என்னவென்றால், நேற்று உச்ச நீதிமன்றம் ஒரு ஆளை கூப்பிட்டு தலையில கொட்டு அமைச்சிருக்கு. யார் அவரு? பார்த்தா டிவில பாபா ராம்தேவ் சொக்காய் இல்லாம வைத்து உள்ளிழுத்து இழுத்து மூச்சோட சொல்லுவார். பதஞ்சலி எல்லா இடத்திலும் பதஞ்சலி உருவாக்கிறார். பதஞ்சலி சோப்பு, பதஞ்சலி ஷாம்பு, பதஞ்சலி பவுடர். இந்த பதஞ்சலி பவுடர் என்ன சொல்றான்னு பார்த்தா, கொரோனா காலத்துல என் மருந்தை சாப்பிட்டா கொரோனா ஒழிஞ்சிடும் எல்லாம் சரின்னு சொன்னாப்ல. அப்ப கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. உடனே பாபா ராம்தேவ் எவ்வளவு தைரியமா பேசுறாரு. கோர்ட்ல போயிட்டு என் மருந்து சாப்பிட்டா நல்லாவும் சொன்னதான், விளம்பரத்துக்காக சொன்னேன், இனிமேல் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. எப்ப சொன்னாரு? போன நவம்பர்ல. சரி, சுப்ரீம் கோர்ட் இருந்தாலும் மோடி பக்கத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு விட்டுடுச்சு. இப்ப என்ன செய்யறாப்லன்னா, மீண்டும் பதஞ்சலி மருந்து சாப்பிட்டால் எல்லாம் தீர்வாகும் சொல்லிட்டு பத்திரிகையில விளம்பரம் கொடுக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு கோக்கியது, அவரை உட்கார வச்சு, யோ பதஞ்சலி மருந்து சாப்பிட்டா சரியாயிடுமா? சரியாகாது சாமி. அப்புறம் எதுக்கு விளம்பரம் கொடுத்து ஏமாத்துற? சும்மா சொன்ன சாமி. யார் சொல்றா? பாபா ராம்தேவ். நண்பர்களே, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த விவாதத்தை தான் நான் என் மொழியில் சொல்கிறேன். அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிறேன், பாபா ராம்தேவ் பார்த்து 1 நம்பர் சீட்டிங் ஃபெலோ நீ இருக்கு. யார? பாபா ராம்தேவ. ஒழுங்கா நீ வந்து அவனும் சொல்றான். பாபா ராம்தேவ் பதஞ்சலியோட எம்டி சொல்றாப்ல, சார் நீங்க நாங்க சுப்ரீம் கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்தோம், எங்க மருந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஆனா அது எங்க விளம்பர பொறுப்பாளருக்கு தெரியாது, அவர் தெரியாம விளம்பரம் கொடுத்துறாருன்றான். எப்படி ஏமாத்துறாரு பாருங்க. மோடிக்கு பக்கத்து சீட்ல உட்காரவர் பதஞ்சலி பாபா ராம்தேவ். அந்த மருந்து கம்பெனி அத்தனை என்னன்னா பாபா ராம்தேவ் சொல்வது பொய், சட்டவிரோதமானவர் என உச்ச நீதிமன்றம் சொல்லிருக்கிறது. நண்பர்களே, நான் கேட்கிறேன், இங்க இருக்கக்கூடிய பிஜேபி காரரை பார்த்து, உங்களுக்கு நேர்மை இல்லையா? அறம் இல்லையா? ஒரு சாதாரண மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய மருந்து, சோப்பு, கண் மருந்து, சக்கரை வியாதி மருந்து எல்லாத்தையும் ஏமாத்த செய்யக்கூடிய மருந்து கம்பெனி பணம் வாங்கி கொண்டு கேடுகட்ட அரசியல் நடத்துகளே, இது நியாயம் தானா? ஒரு ஓட்டுக்காக, உன்னுடைய வாக்கு அரசியலுக்காக ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை நிராகரிக்கலாமா? மோசடியாக்கலாமா? உச்ச நீதிமன்றத்தில் அதான் வழக்கு நடந்துட்டு இருக்கு. நேற்று பாபா ராம்தேவ் கூட்டு கண்டித்திருக்கிறார்கள். கை கட்டிட்டு போயிருக்காரு. என்னைக்கு உளுத்திக்கு வைப்பான்றாரு. இவ்வளவு கேடுகட்ட ஆட்சியை யார் நடத்துறான்னா பிஜேபி நடத்துது. இங்க பக்கத்துல ஐசிஎஃப் இருக்குது, இந்தியன் கோச் ஃபேக்டரி, ரயில்கள்லாம் உருவாக்கக்கூடிய இடம். இந்த வில்லிவாக்கத்தில் இருக்க பல்வேறு பகுதியை சார்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் ஐசிஎஃப்ல நம்ம வேலை செய்வோம், ஒரு நிரந்தர வேலை இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஐசிஎஃப் கோச் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா 70% பணிகள் கான்ட்ராக்ட், நிரந்தர தொழிலாளியே கிடையாது. ஒரு மத்திய அரசு நிறுவனத்தில் நிரந்தர தொழிலாளி இல்லாமல் ஒப்பந்த தொழிலாளி நடத்துகிறார்கள். இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் வேலையின்மை பிரச்சனை. எல்லா வீட்டிலும் பிஇ படிச்சிருக்காங்க, இல்ல வேற ஏதாவது பட்டதாரி படிச்சிருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய வேலை என்பது இந்த நாட்டில் இல்லை. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகளும் கடந்த 3-4 நாட்களாக எழுதுகிறான்னு சொன்னால், இந்த நாட்டில் விவாதமாக வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை வேலையின்மை பிரச்சனை என்றுதான். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு வருடம்
60 லட்சத்திலிருந்து 70 லட்சம் பேர் படித்து முடித்து விட்டு வேலைக்காக வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்காக வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இல்ல. ரயில்வேல 3 லட்சம் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றது. ஆனால் ஒற்றை பணியிடம் கூட பார்த்தீங்கன்னா பாஜக அரசாங்கம் நிரப்பவில்லை. அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் முழுக்க முழுக்க ஒப்பந்த பணியாளர் இருக்கிறார்கள். அப்ப என்ன ஆகும்? படிச்சு முடிச்ச இளைஞர் என்ன பண்றாங்கன்னா ஓலா ஆட்டோ ஓட்டுறாரு, சுகில போயிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு. ஒரு எம்ஏ படிச்சாலு எம்எஸ்சி படிச்சால் என்னன்னா ஆட்டோ ஓட்டுவதும் டாடா மேஜிக் ஓட்டலாமா இல்ல மாவு கடை வைக்கலாமா? அந்த படிப்புக்கு ஏற்ற வேலை கொடுக்க வேணாமா? தமிழ்நாட்டுடைய வளங்கள் இந்தியாவுடைய இளைஞர்களும் வீணாக்கப்படுகிறது. நேற்றைய முன்தினம் ஒரு ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை தலையங்கத்தில் சொல்கிறார்கள், இந்தியாவில் வேலையின்மை பிரச்சனை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் போலீஸ் ஸ்டேஷன்ல பியூன் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. எதுக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல பியூன் வேலைக்கு. அதுக்கு எவ்வளவு கல்வி தகுதின்னு சொன்னா 5ஆம் கிளாஸ் படிச்சா போதும். பியூன் வேலைக்கு கல்வி தகுதிக்கு 5ஆம் கிளாஸ் படிச்சா போதும். ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் 5ஆம் கிளாஸ் படித்தால் போதுமான பியூன் வேலைக்கு 3400 பிஎஸ்சி படிச்ச இளைஞர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஒரு ஆராய்ச்சி மாணவர்கள் 3400 ஆராய்ச்சி மாணவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல பியூன் வேலைக்கு 5ஆம் கிளாஸ் பியூன் வேலைக்கு விண்ணப்பித்திருக்கார். எங்கே? அது உத்தரப்பிரதேசத்தில். யார் சொல்றா? ஆங்கில பத்திரிகை டைம்ஸ் ஆஃப் இந்தியா தலையங்கம் வைக்கிறது. நண்பர்களே, இப்ப வந்திருக்கக்கூடிய அறிக்கை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை அவ்வளவு விரிவாக விளக்கிறது. அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்கு முனையளவும் பாஜக செய்யல. மோடி வரும்போது சொன்னார் ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் சொன்னார். 10 வருஷம் 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய வேலையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டார். இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய ஏஜிஎஸ் ஆபீஸ், இன்கம் டாக்ஸ் ஆபீஸ், எல்லா இடத்துக்கும் போங்க, ரயில்வே ஸ்டேஷன் போங்க, போஸ்ட் ஆபீஸ் போங்க, எல்லாத்துலயும் இந்திக்காரர்கள் தான். எந்த ரயில்வே துறையில, மத்திய ஐடி துறையில, ஏஜிஎஸ் ஆபீஸ்ல, இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒருவர் கூட கிடையாது. எல்லாமே இந்தி படித்த இந்தி மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இங்க பயன்படுத்துறாங்க. இதுவரைக்கும் அந்தந்த மண்டலம், சென்னை மண்டலத்தை சார்ந்தவர்களுக்கு சென்னை மண்டலத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வேலை. ஆனால் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒன்றிய அரசு அலுவலகங்களில் வேலை இல்லாத சூழலை யார் உருவாக்குனா? மோடி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார். நண்பர்களே, இன்றைக்கு ஏன் மோடி ஆட்சி அகற்ற வேண்டும் என்று சொன்னால், நீங்க உங்க வீட்டில் நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு நீங்க சாப்பிட முடியல, வருமான நெருக்கடியா இருக்குன்னா அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பொருட்கள் விலைவாசி உயர்ந்ததற்கும் பணத்தின் மதிப்பு குறைந்ததற்கும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துக்கிறதுக்கும் மோடி அரசாங்கம் காரணம். ஆகவேதான் மோடியை நாம் விரட்டணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு மிகப்பெரிய சொல்லனா துயருக்கு உள்ளாக்கி இருக்கு ஒன்றிய அரசாங்கத்துடைய பொருளாதார கொள்கை. எனவேதான் நிராகரிக்கும். இப்ப என்ன பண்றாங்க? இந்தியா முழுக்க எதிர்ப்பலை உருவாகணும்னா அரவிந்த் கெஜ்ரிவால் போய் கைது பண்றாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியினுடைய முதலமைச்சர். அதே கட்சியில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் ஜெயில 1 வருஷமா இருக்காரு. இன்னொரு அமைச்சர் ஜெயில இருக்காரு. இப்ப முதலமைச்சர் ஜெயில தூக்கி வைக்கிறாங்க. எந்த ப்ரூஃபும் இல்ல. அரவிந்த் கெஜ்ரிவால் கோர்ட்ல சொல்றாரு, அவருடைய நாள் முடிஞ்சோன்னு கோர்ட்ல சொல்றாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் எனக்கு வாக்குமூலம் கொடுத்தா என்ன குற்றவாளின்னு சொல்லிட்டு அப்ரூவ் ஆனா அவருக்கு பெயில் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. இது என்னங்க நாடுன்னு சொல்லிட்டு டெல்லியினுடைய முதலமைச்சர் கேட்கிறார் நீதிமன்றத்தில். நண்பர்களே, இந்த நாட்டை காப்பாற்றுவது மட்டுமல்ல, உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மோடியின் ஆட்சி ஒழிய வேண்டும். மோடி ஆட்சி ஒழியாமல் நம் வீடு உருப்படாது. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் உன் குடும்பம் முன்னேறாது. இது சபிக்கல. ஏன்னா அப்படிப்பட்ட பாவிகள் என்னன்னா இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறார். எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னால் எல்லா அரசு கட்சிகளும் ஒற்றுமையா ஏன் ஒன்று சேர்ந்திருக்கும் என்று சொன்னால், மக்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பிஜேபியை ஒழிக்க வேண்டும், ஓட ஓட விரட்ட வேண்டும். அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மக்களும் உதயசூரியன் சின்னத்தில் இங்க வாக்களிக்க வேண்டும். இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு தயாநிதி மாறன் அவர்களை 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைப்பது நம்முடைய கடமை. அந்த பணியை நம்ம முன்னெடுப்பதற்கு அனைத்து அரசியல் அமைப்பு இயக்கங்களும் ஒற்றுமையோடு செயலாற்றும் தெரிவித்துக் கொண்டு எழுச்சியான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நண்பருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தான் சாதி கொழுப்பை பிடிச்சி தொங்கிட்டு இல்லாம, பூணூலை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம, சாதி வெறியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்காம,
பொதுமக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மக்களுக்கானவர்கள். நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா, யாராவது நம்ம பக்கம் வருவாங்க, சாதியை மறுப்பாங்க, கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க, நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம். நீ பாப்பான் வராத, நீ இப்படி பேசிட்ட இங்க வராத, இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க.